வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் vlog. இன்றைக்கி ஃபுல் வீடியோவில் பார்த்தா நம்ம சின்ன டிராக்டரில் தான் கலப்பையை மாட்டிகிட்டு உழவுக்கு போகிறோம். கலப்பையை மாட்டி நிறுத்திட்டேன். சாப்பிடாத இருந்தேன், சாப்பிட்டேன். டைம் பார்த்தா மணி 10:30. நைட்டு பெரிய டிராக்டர் கொண்டு வந்து அப்படியே நிறுத்திட்டேன். அப்புறம் சின்ன டிராக்டரை எடுத்து அன்றைக்கி கடைசியாக ஓட்டின ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த டெய்லி வீடியோஸில் வந்திருக்கும். இந்த ஃப்ரேமே வளைஞ்சி போயிருந்துச்சு. காலையில் கொண்டாந்து தென்னை மரத்தில் காயம் வண்டி ரிவேர்ஸில் போட்டு வண்டியில் வச்சு அழுத்தி அதெல்லாம் காயமாக இருக்கா அதெல்லாம் வச்சு அழுத்தின பின்னாடி கொஞ்சமாவது நிமிரட்டோன்னு இல்லை இப்படி இருந்துச்சு அப்படி நிமித்தி விட்ருக்குறேன். அந்த நேரம் அப்படியே இந்த ஃப்ரேமே அப்படி ஏறி இறங்கிடுச்சு. பத்தாவதுக்கு தாங்க வெல்டெல்லாம் அடிச்சிருக்குது. வெல்டெல்லாம் பிடிக்கிச்சு தெரியுதா? இங்கே தான் இங்கே அர்ஜெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அதனால் எல்லாம் அங்கே ரெடி பண்ணி மாட்டி நிறுத்திட்டேன். இது போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே எனக்கு தான் தெரியும். இந்த பின்னு ஒன்று ஃப்ரெண்டு வண்டிக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். போய் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாம் மாட்டி ஒருத்தனும் நிறுத்தி வச்சிட்டேன். அதுக்குள்ளே சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். சாப்பிட்டும் ஒரே டயர்டாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நாளையாக போச்சா, எந்நேரம் போய் ஓட்டிகிட்டு வர்றது அப்படின்ட்டு சிலப்பாக இருக்குது. சரி பார்க்கலாம். இன்னும் காட்டுக்காரங்களுக்கு ஃபோன் அடிக்கல. ஃபோன் அடிச்சுட்டு கிளம்பலாம். பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இது பாதி இது ஓட்டல, அந்த பக்கம் பாதி காடு வந்துட்டேன். இன்னும் அவ்வளோதான் இருக்குது. ஓட்டிகிட்ருக்கிறேன். என்னடா ஓட்ட ஏன்டா வீடியோ எடுக்கலைன்னா ஓட்ட எடுக்க முடியல. இதில் லிவர் வேறு கொஞ்சம் டைட்டாகுது. அப்புறம் இது வேறு பொழுங்கி ஸ்டேரிங்கையும் திருப்பணும். பவர் ஸ்டேரிங்லே இல்லை, நார்னரிங்கிறதுனால அதை வேறு பொழுங்கி திருப்பிக்கிட்டே இருக்கிறதாகுது. இது லிவர் வேறு உள்ள படியில் வர ஒரு நிப்பிள் கட்டாகி போச்சு. அதனால் லிவரை சேக் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வேலை செய்யும். இல்லைன்னா கொஞ்சமாக இருக்கனாலும் ஃபுல்லாக டெத்து இறங்கிடும், தூக்குனாலும் முழுசாக மேலே தூக்கிடும். அதனால் லைட்டாக சேக் பண்ணி பிடிச்சிக்கிட்டே போகணும். பாதி காடு ஓட்டிட்டேன், இன்னும் கொஞ்சம் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னேன். அதுக்குள்ளே எல்லாம் காட்டுக்காரங்க அந்த பக்கம் இருக்கிறாங்க. இன்னும் இப்போ டைம் என்னென்னு பார்த்தா மணி 11:30 ஆயிடுச்சு. 11:37 ஆயிடுச்சு. இன்னொரு அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே ஓட்டிடலாம். ஏன்னா இது சென்டர் அத்து தான் ஓட்டணும். இன்னும் வாக்கிய குறுக்கெல்லாம் ஓட்டணும். இது மொத்தமாக ஒரு 4-5 வெயிலாக தடுத்தா தான் தண்ணி கட்டுவாங்க. பார்க்கலாம் எத்தனை வெயிலாக தடுக்கிறோன்னு. இன்னும் தடுக்கிறதெல்லாம் இன்னும் தெரில. காட்டுக்காரங்க வந்தாங்க தான் தெரியும். நான் அண்ணாக்கிட்ட சொல்லிட்டேன், வந்துருங்க, வந்து ஓரமாக நின்னிங்கன்னா மட்டும்தான் எத்தனை வெயிலாக தடுக்கிறோன்னு தெரியும் அப்படின்னு. சரின்ட்டாங்க. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிப்போம். ஒரு ஃபுல் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. லிவர் அப்படி சேக் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் கிடங்கு ஓட்ட முடியும். அப்போ தான் நிற்காத போவோம். லிவரையும் சேக் பண்ணணும், ஸ்டேரிங்கையும் நேர் பண்ணணும், இந்த காலுக்குள்ளேயே போகணும். எத்தனை ரிஸ்க் பிடிச்ச வேலை. அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. வேண்டாம், இப்படி ஓட்டினோம்னா கோணை விழுந்துடும். காட்டை ஓட்டி பிடிச்சிட்டே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், காட்டையும் ஓட்டி முடிச்சாச்சு. மொத்தமாக அதை விட்ருங்க, அது வாய்க்கால். இருந்தாலும் அதையும் ஓட்டி தான் இருக்கிறோம். அதையும் கணக்கில் சேர்த்து தானே ஆகணும். 1 2 3 4 5 6 7 8 வெயிலாக தடுத்துருக்கிறேன். 8 வெயிலாக தடுத்ததில் தான் டைமிங் ஆகி போச்சு. டைம் என்னென்னு பார்த்தா மணி கரெக்டாக 12:24 ஆகி போச்சு. தடுக்கிறதெல்லாம் டைம் ஊறுப்பட்ட டைமு. சரி ஓகே, இந்த காடு ஓட்டின வீடியோ அவ்வளோதான். இப்படியே ஒரு வழியாக ஓட்டியாச்சு. கலப்பை வேறு இன்னும் திருப்பியும் உடஞ்சி போச்சு. தெரியுது, அந்த நேரம் கிராக் ஓடிடுச்சு, நல்லாவே வளைஞ்சி போச்சு. திருப்பி உள்ளெல்லாம் பாறை அதிகமாக இருந்துச்சு, மாட்டிக்கிச்சு. கிளம்பலாம். டீசல் வேறு கம்மியாக தான் இருக்குது. டீசல் கொஞ்சோண்டு தான் இருக்குது, டீசலே இல்லை. சரி போகலாம். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.